அதிகாலை நேர பணித்துறை இந்த காணொளி மூலம் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் விசுவாசம் உங்களை ரசித்தது சமாதானத்தோட இப்போ இன்னைக்கு கர்த்தர் நம்ம கிட்ட சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, என் விசுவாசம் உன்னை ரசித்தது சமாதானத்தோட போ. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 50வது வசனத்தை நம்ம பார்க்கிறோம். ஒரு ஸ்திரியை பார்த்து சொல்றேன், உன் விசுவாசம் உன்னை ரசித்தது சமாதானத்தோட போ என்றார். நீங்க ஏதோ ஒரு காரியத்தை கொடுத்து நீங்க காத்திருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தை கொடுத்து நீங்க விசுவாசமா இருக்க அந்த வாழ்க்கையில இந்த காரியம் நடக்கும், என் வாழ்க்கையில இந்த கஷ்டத்துக்கு பதில் நடக்கும், என் வாழ்க்கையில ஏதோ ஒரு சமாதானம் எனக்கு கிடைக்கும், என் வாழ்க்கையில இந்த கஷ்டம் இந்த கடன் பிரச்சனை என்னை விட்டு போகும், இந்த பாடுகள் என்னை விட்டு போகும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கலாம். உங்க விசுவாசம் உங்களை ரசிக்க வல்லவரா இருக்கு. நீங்க ஆண்டவர் ரொம்ப அதிகமா விசுவாசித்து பாருங்க, உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்துக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொண்டு வருவார். நீங்க மனுஷன் மேல வைக்கிற விசுவாசமோ மனுஷனை நம்பி இருக்கிறதோ ரொம்ப தப்பு. ஆண்டவர் நம்ம என்னைக்கு நம்பி நம்ம ஆண்டவர்கிட்ட என்னைக்கு நம்ம நெருங்கி போறோமோ, ஆண்டவர் மேல எப்போ நம்ம முழு விசுவாசத்தை நம்ம வைக்கிறோமோ அன்னைக்கு நம்மளுக்கு ஒரு சமாதானம் ஆண்டவர் கட்டளையிடுறாரு. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க விசுவாசம் உங்களை வச்சுட்டு சமாதானத்தை போன்று உங்களை பார்த்து சொல்றாரு. கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு பாருங்க, கர்த்தர் வாழ்க்கை ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வர வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து